ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 45 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே இந்த சைடு அங்கே ஏகப்பட்ட பைரட்ஸ் இன்னமும் உயிரோட இருக்காங்க. நம்ம சாங்குவோட டீமை கொல்ல பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட நம்பர்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இதை வச்சு நம்மளால அவங்கள கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தாக்குறாங்க. ஒரு சின்ன பையனை காலால் உதைச்சு அப்படி அவனை கொல்லலான்னு போறான். சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷங்களை கொண்டா அதிகமாகவே பாயிண்ட் கிடைக்கும். பையனோ கதறான், ஐயோ அப்பா யாராச்சும் வந்து எனக்கு காப்பாத்துங்க. ஆனால் அவன் விடவே இல்லையே. அதுக்கப்புறம் அங்கே திடீர்னு சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. கொரியன் பிளேயர்ஸ் பஃப் அது வந்து இன்னமும் அதிகரிக்குது. பேஸ் ஏவியும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்படி சொல்ல அங்க பஃப் ரொம்ப அதிகமாகுது. டிஃபென்ஸ், ஸ்டாமினா, அட்டாக் பவர், ஸ்பீடு, எஜிலிட்டி எல்லாமே அங்க அதிகரிக்குது. ஒரு சின்ன பையனை அவன் கொல்லலான்னு போயிருப்பான்ல, அவனோட கையை பார்க்கணுமே, ஏதோ ஜிம் பாடியோட இருக்கிற ஒரு பையனா மாதிரி அப்படியே அவன் பிடிச்ச தூக்குறான். இதனால ஆளுக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அங்க மன்னிப்பு கேட்கறான். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா, நான் வந்து இப்படியே தப்பிச்சு ஓடிடுறேன். கொரியன் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அங்க பவர்ஸ் வந்து கிடைச்சிருக்குமா. இன்னும் பசங்களா இருக்க ஒருத்தங்களும் மாஸ்டரா மாதிரி சும்மா பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சாங்கு தான். நம்ம சாங்கு அந்த மினி கேம் ABCD எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணிட்டான். இதனால எல்லாரோட பஃப்பும் இந்த அளவுக்கு பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. பரவாயில்லையே, இது வந்து ஒரு நல்ல ஐட்டமா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த முட்டா பசங்க அவங்களோட மெயின் ஐலாண்டை விட்டு இங்க வந்தாங்களோ. இந்த சிஸ்டம்லயும் ஒன்னு ஷோ ஆகுது. இந்த மினி கேம் இருக்குல்ல, நம்ம ஒரு 8 ஹவருக்கு அப்படியே தான் இருக்குமா. கேக்குற சாங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா 8 ஹவர் போதும் இந்த மொத்த பைரட்ஸோட கும்பலையும் அழிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்கணுமே. அந்த இடம் முழுக்க ஒரே டெட் பாடிஸா இருக்கும். எல்லாருமே பைரட்ஸ் தான். நிறையவே பைரட்ஸ் ஒன்னு இறந்து போயிருக்காங்க, இல்ல அங்க பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அங்க இன்னொரு பைரட்டும் பயந்துங்கன்னே எல்லாருக்கிட்டையும் சொல்றான், அவ்வளவுதான் எங்களோட கதை முடிஞ்சது அப்படின்னு அவன் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போறாங்க. இன்னமும் நான் அவ்வளவுதான், அவங்களால எதுவுமே பண்ண முடியல, தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி தான் ஆகுது. இந்த லைவ் ஸ்ட்ரீமை லட்சக்கணக்கில் இந்த சைனா பிளே எல்லாம் பார்த்து நிற்பாங்களா, அவங்க அங்க மெசேஜ் மேல மெசேஜா போறாங்க. நான் யோசிச்சு பார்க்கல, அந்த கொரியால இருக்க அந்த பிளேயர் அவனோட பவர் அப்படியே சைனா சர்வரோட அந்த ஃபர்ஸ்ட் எம்பரர் அவனோட பவரோட சிமிலரா இருக்கு. ஏன்னா அவரும் சும்மா இல்ல 400 யூனிட்டா அவரு கீழே வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆளுக்கு புரியல. ஆமா, யோ பைரட் எதுக்கு இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த எம்பரர் அவன் யாரு? அது வந்து சைனா சர்வரோட ஃபர்ஸ்ட் எம்பரர். அவன் இதுவும் எதை பேஸ் பண்ணதுன்னா சாங்ஸி பேஜின். அவரையே ஒரு எம்பரர்னு வேற சொல்லிக்கிறாரு. எல்லாமே ஓகே தான், ஆனா பசங்களாம் எதுக்கு கமெண்ட்ஸ்ல ஏதோ சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவா, அவர்கிட்ட உன்கிட்ட எப்படி நிறையவே யூனிட் இருக்கு நெக்ரோமேன்சரோட பவர்ல, அதே மாதிரி அவராலையும் நிறைய யூனிட்டை சமன் பண்ண முடியுமா. இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது, இந்த 5 ஸ்டாரோட இருக்கிற ஜாப்ல இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஸ்பெஷலைஸ்டான குரூப். உங்களுக்கு பயங்கரமான பவர் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஸ்பெஷலைஸ்டான குரூப்ல நம்ம வேம்பையரை பார்த்திருப்போம். இந்த வேம்பையர் கும்பலை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை கடிக்கிறாங்களோ அவங்களோட சபார்டினேட்டா மாத்த முடியும். குருசைடரு அதாங்க நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரு, அவரோட குருசைடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதுவே நெக்ரோமேன்சரை பத்தி சொன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணா எந்த போன உடலை இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதே ஆர்மியாவும் மாத்த முடியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எம்பரர் அவனோட ஜாபும் இதே மாதிரி இருக்குன்னா அப்புறம் தான் எனக்கு டவுட் இன்னமும் அதிகமாகுது. ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் எம்பரரோட ஸ்டார் அது வந்து என்னது, அவனோட ஜாப் அது வந்து தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியலங்க அதை பத்திலாம். போனா ஸ்ட்ராங்கஸ்டா மெயின்லேண்ட்ல இருக்க அந்த ஆளுங்க அவங்க வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணலையா, அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் தான் எல்லாத்தையுமே லீக் பண்ணிருக்கேன். இந்த சைடு நம்ம ஹாங்கோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். ஃபைனலா எனக்கு ஒரு ஐட்டமும் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த எம்பரரோட உடம்புல தான் இருந்திருக்கும். அது என்னன்னா ஒரு கன்னு தான். அந்த கன்னை யூஸ் பண்ணோம்னா 10 மானா வந்து தேவைப்படுமா. அவன் ரைட்டிக்கு தரான். ஏன்னா ரைட்டிக்கு ஒரு கை இருக்கா, ரைட்டிக்கு இது உதவியா இருக்கும் தர. ரைட்டிக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். இன்னது எனக்கா? இன்னொன்னு நம்ம சாங்குக்கு தரான். ஏன்னா அவளைக்கும் நம்ம ஹாங் கிட்ட மானா இருக்காது. இதுவே நம்ம ஜீசுவை பத்தி சொன்னா அவ ஸ்வாட தான் யூஸ் பண்ணுவா. இதனால நம்ம சாங்குக்கு தான் அது கிடைக்குது. ஆனா இது ஒண்ணுப்பா, இங்க இருக்கிற மொத்த ஐட்டம் அதெல்லாம் எந்துதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஹாங்கோ அங்க எந்த போனவங்களோட உடல்ல இருந்து நிறையவே ஐட்டம்ஸ் அபியூஸ் பண்றான். சைடு அங்க எந்த போயிருப்பாங்களே அந்த ஜெனரலோட உடம்ப ரிவைவ் பண்ணி அவனோட மெமரியை அவன் செக் பண்றான். எல்லாருமே ஷிப்ல இருக்காங்க. அவங்களும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஏஞ்சலோட ஸ்டாச்சு பத்தி தான் பேசுறாங்களே. பாஸ், இந்த மாதிரி ஏஞ்சலோட ஸ்டாச்சு வச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா சர்வர் 1ல ஆல்ரெடி டீமனோட ஸ்டாச்சுவும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை கேட்டவுடனே தான் சாங்குக்கு ஞாபகம். ஸ்டார்டிங்ல சிஸ்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம், ஏஞ்சல்ஸும் டீமன்ஸும் கூடிய சீக்கிரத்துல இந்த உலகத்துக்கு வரும்னு. அந்த விஷயம் தானோ இது.
அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அந்த ஜெனரலும் சொல்றாரு, நம்மளோட லீடரு அவர் அந்த ஸ்டாச்சுவோட கான்டாக்ட் வந்தோடனே அவருக்கு ஏதோ ஒரு வகையான கொஸ்ட் கிடைச்சுதான். ஆனா அது என்னது அதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் சொல்லல. அவரு ஹீரோக்கும் புரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இங்க ஓடின்னு இருக்குன்னு. உங்க ஜெனரலும் இப்பதான் சொல்றாரு, அவர் எங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாகும் போது நம்மளோட மிஷினை ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அதுக்காகவும் நம்ம கிட்ட ஒரு ஐட்டம் இருக்கு, அதுதான் இது ஒரு ஸ்க்ரால் தான். ஷார்ட்டா சொன்னா இப்போ வச்சிருக்கோம்ல அந்த மினி கேம், அது மாதிரியே சொல்லலாம். இந்த ஸ்க்ரால் பல மடங்கு ரொம்ப பவரோட இருக்கிற ஒரு ஸ்க்ரால். நான் இந்த ஸ்க்ரால் வழியா டீமன்ஸை நம்மளால சமன் பண்ண முடியும். ஸ்க்ராலோட பேரு டீமன்ஸ் ஆஃப் டோர். இந்த ஸ்க்ரால் ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணி விட்டா 24 மணி நேரத்துக்கு நிறையவே டீமன்ஸ் வந்துங்கன்னே இருக்கும். அதை வச்சு நம்மளால குறியாவை ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழிக்க முடியும். அப்புறம் என்ன, அங்க இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தான். சோ இதை நம்ம ஆன் பண்ணிட்டு உள்ள போனா இது நம்மளுக்கு பெரிய லாபமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் அடியே படாதுல. ஏன்னா அதுங்களே முடிச்சிட்டா போதும், நம்ம போய் அதுங்களை முச்சிடலாம். அப்பனா நம்ம மினி கேம்லாம் இது முன்னாடி வேஸ்ட் தானே. ஆமா, ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளால அந்த சர்வரை ஒட்டுமொத்தமா டேக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு அவரு யோசிச்சிருப்பாரு. அதான் அவரு தப்பும் பண்ணாரு. ஏன்னா நம்ம சாங்குவை குறைச்சி எடை போட்டு அங்க போய் தோத்து போயிட்டாரு பாவம். இதெல்லாம் தான் நம்ம சாங்கு மெமரி வழியா பார்த்திருப்பான். டீமன்ஸோட ஸ்டாச்சு பத்தி உனக்கு தெரிய வந்திருக்கும். கூடவே அந்த டீமன்ஸோட ஸ்க்ரால் அதுவும் அங்கதான் இங்கேயும் இருக்கு. கண்டிப்பா அந்த கண்டெய்னர்ல எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அந்த ரைடர் பொண்ணும் கத்திங்கனே வரா. நெக்ரோமேன்சர் சாங்கு நம்ம பேட்ரோலிங் படி பார்த்தா அவங்க சைனாக்கே ஓட பாக்குறாங்க. அது அப்படியா? அவங்களால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மினி கேம் முடிய இன்னமும் சில பல அவர்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அவங்களால தப்பிச்சு போக முடியாது. இல்ல அவங்க நிறையவே மேஜெல்லாம் வச்சு பேரியெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க. போட்டுக்குள்ள நுழையவே முடியல நம்ம ஆளுங்களால. அப்படியா? அப்பனா இது எனக்கான ஷோ டைம்னு நினைக்கிறேன். நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். என் கிட்ட அதுக்காகவே ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த இடமே மயான அமைதியா இருக்குமா. அங்க பின்னாடி அவன் கத்துறான், அடே நீ ஜாக்கிரதையா இருக்கணும், எப்பயுமே அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கினே என்ன. இப்போ அந்த நெக்ரோமன்சர் நடுவுல பூந்து வருவான், நம்மளுக்கு தெரியாது என்ன. கவலைப்படாதீங்க, அதுக்காக நம்மளோட மேஜையும் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அங்க வானத்துல ஏதோ குட்டி குட்டியா தெரியுது. எல்லாம் உத்து பார்த்தா தான் தெரியுது அது நம்ம சாங்குவோட படம் தான். அதுல அந்த ரைடர் பொண்ணு ஏன் இத்தனைக்கும் நம்ம ஹாங்கோங்க இருக்கான். அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே எல்லாருமே டக்கு டக்குன்னு ஓடி போறாங்க. சீக்கிரம் பசங்களா உங்களோட மேஜை ஆக்டிவா இருக்க சொல்லுங்க, மான போஷனையும் உங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அந்த நெக்ரோமன்சர் என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அது இங்க ஒர்க் ஆகாதுல. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பெரிய பேரியர் இருக்கு, நம்ம சீலியும் இருக்கும். அந்த நெக்ரோமன்சரால ஒண்ணுமே இங்க பண்ண முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா நம்ம சாங்கு கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? மேல இருந்து எங்களால வர முடியாது, ஷிப்புக்கு கீழ இருந்து எங்களால வர முடியும்ல. அங்க கீழே ஏதோ ஒரு விஷயம் நீந்தி வருது. நல்லா விட்டு பார்த்தா சாங்கு ரீசெண்டா பிடிச்சிருப்பான்ல ஒரு மீன், அதுதான் இதோட வாயில ஆறுக்கு இருக்கு. அதுவும் பயங்கரமா பறந்து வருது. பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. நான் சில பேரால அதை டீல் பண்ண முடியும்ல, அவங்களாம் அங்க நிக்கிறாங்க. இதை அசால்ட்டா நம்மளால அழிச்சிட முடியும். ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம சாங்கு அதுலயும் ஒரு ட்விஸ்டை வச்சிருக்கானு. அங்க திடீர்னு ஒரு பெரிய சர்ப்பன் வருது. இதை பார்த்தவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, இது எங்கல இருந்து வந்ததுன்னு. சீல இருக்க ஒரு பெரிய மாஸ்டர் ஆளு இதை எப்படி பிடிச்சானோ அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். மேலதான் கதை இன்னமும் வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. நான் நிறைய பேருக்கு அப்பதான் ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.